முதல் வணக்கம் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். உலகத்தில் நிறையா சிரிக்க வைத்த மனிதர்களுக்கும் சில சங்கடங்கள் உண்டு. அதான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஏற்கனவே முதல்ல சொல்லியிருக்கேனான்னு தெரியல, இருந்தாலும் நல்ல விஷயத்தை எத்தனை விட சொன்னாலும் அது நல்லது தான். பார்த்தீங்களா, கால்கள் நனையாமல் கடலை கடந்தவன் கூட உண்டு, ஆனால் கண்கள் நனையாமல் வாழ்க்கையை கடந்தவன் யாருமே கிடையாது. பார்த்தீங்களா, அது சார்லி சாப்ளின். மிகச்சிறந்த உலகத்தில் எல்லா மக்களையும் சிரிக்க வைத்தவன். அவன் பிறக்கிறப்ப அவங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு ஓடிடுறாரு. இவங்க அம்மாவுக்கு ஏற்கனவே குழந்தை இருக்கு இல்லையா, மறுபடியும் இவங்க ஒரு மியூசிக்கல் அகாடமியில் பாடுறவங்க வெளியே. அப்போது லவ் ஆகி காதலாகி சார்லி சாப்ளின் அம்மாவை ஒரு ஆள் கல்யாணம் முடிக்கிறாரு. அப்போ தான் சாப்ளின் பிறக்கிறார். ரொம்ப வறுமை. இப்போ கல்யாணமானும் முழு நேர குடிகாரன், அவனும் இறந்துடுறான். ரொம்ப வறுமை. சார்லி சாப்ளின் அம்மா அப்படி பாடிக்கிட்டு இருக்கும்போது, தேட்டரில் பாடிக்கிட்டு இருக்கும்போது எல்லாருமே கல்லை வச்சு எறிகிறது, பேப்பரை வச்சு எறிகிறது நடக்குது. அவமானப்படுத்துகிறாங்க. அந்த அம்மா அழுதுகிட்டே இறங்கி வந்துடுறாங்க. அந்த தேட்டருக்கார் திட்டுறார், என்ன இப்படி ஆயிடுச்சு, இவ்வளோ ஆடியன்ஸ் கூப்பிட்டு அப்படின்னு. ஆனால் இந்த 6 வயசு சாப்ளின் இதே மேடையில் அம்மைச்சேன்னு சொல்லி அவன் அதே பாடலை பாடுறான், கைதட்டல் வாங்குகிறான், பெரிய பாராட்டு கிடைக்குது. அப்படியே அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப அமெரிக்க நாட்டில் இவரை நடிக்க வைக்கிறதுக்கு கீஸ்டோன் நிறுவனத்திலேருந்து இவருக்கு அழைப்பு வருது. ஒரு ரோல் கொடுக்குறாங்க, நடிக்கிறாங்க. அது பெரிய எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் போகலை. மறுபடியும் அந்த கீஸ்டோன் நிறுவனத்தில் யோசிக்கிறாங்க, தேவையில்லாமல் நிறையா ரூபா கொடுத்துட்டோமோ அந்த பயலுக்கு. ஆனால் 2ஆம் படம் யோசிக்கிறான், என்ன செஞ்சால் நம்ம ஏதாவது வித்தியாசமாக செய்யணும்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு ஷூ அவனுக்கு சரியாக பொருந்தாத ஷூ, ஆள் உருவம் 5 அடி தான், ஷூ பொருந்தாத ஷூ மாட்டிக்கிறான். கோட்டும் பெரிய கோட்டு, மீசை ட்ரிம் பண்ணுறப்ப குட்டையாயிடுச்சு. சரி, இதை பார்த்தோன்னா அந்த தொப்பி பொருந்தாத, தோற்றத்துக்கு பொருந்தாத எல்லாமே, உடைகளும் சரி தொப்பி சரி, இதை பார்த்தோன்னு எல்லாம் சிரிக்கிறாங்க. இந்த இதில் 2ஆம் படத்தில் நடிக்கும்போது பெரிய வரவேற்பு, அமெரிக்க நாடே கொண்டாடுது. ஆனால் இதில் என்ன சிக்கல்னா, ஒரு பேரும் புகழும் அடையும் போது அந்த நாட்டில் உள்ளவங்களே சாப்ளினை வெறுக்கிறாங்க. சார்லி சாப்ளின் எங்கேயோ இங்கிலாந்துலேருந்து வந்தவன் நம்ம நாட்டில் இவ்வளோ சம்பாரிச்சிட்டான், இவ்வளோ பேரும் புகழ் சம்பாரிச்சிட்டான்னு சொல்லி எதிர்ப்புகள் வரும். ஆனால் பாருங்கள், சாப்ளின் அந்த வயசில் கல்யாணம் பண்ண முதல் மனைவிக்கும் அவருக்கும் பிரச்சனை. முதல் மனைவி பிரிஞ்சுறாங்க, 2ஆம் மனைவியும் பிரிஞ்சிடறாங்க. 3ஆவதாக வந்த மனைவி தான் 8 குழந்தைகள். சந்தோஷமாக இருந்தால் கூட இப்படியே நகர்ந்து வர்றப்ப பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நிறைய நெருக்கடிகள் சந்திக்கிறார். இதுக்கிடையில் அவர் வார்த்தை சொல்கிறார் பாருங்க, எனக்கு ஏற்படும் துன்பங்களை நான் என் உதட்டில் காட்டுவதில்லை. அவர் இன்னொரு வாசகம் சொல்வார், ஒரு நகைச்சுவாளன் பாருங்கள், இவ்வளோ அழகான அவ்வளவு சுமைகளை தாங்கி கொண்டு அவங்கள எல்லாரும் சிரிக்க வச்சுருக்கார். இன்னொன்று சொல்கிறார், எனக்கு மலையில் நனைந்து செல்வதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்போ தான் என் கண்ணீர் வெளியே தெரியாது, அதோடு கரைந்துடும். இப்படி நிறையா இன்னல்கள்ங்க அவர் வாழ்க்கையில். லண்டன்லேருந்து போயிட்டு கலிபோர்னியாவில் நிகழ்ச்சி நடத்துகிறாரு, நிறைய திரைப்படங்கள் நடிக்கிறாரு, சில ஏற்ற இறக்கங்கள். அதில் அந்த நாட்டுக்காரனே இவருடைய வளர்ச்சியை பார்த்து போராமைகள். இவர் அமெரிக்க சிட்டிசனே கிடையாது, அவர் நாட்டுக்கு அனுப்புங்க. கம்யூனிசம் பேசுகிறார் படத்தில், முதலாளிக்கு எதிர்ப்பமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி ஹிட்லர் முசோலினியே அந்த படங்களை, சிட்டி லைட்ஸ்ன்ற படத்தை தடை செஞ்சுருக்காங்க. எங்கெங்க ஹிட்லர் இருந்தக்கூடிய பெர்லின்லையும் சரி, அதில் முசோலினி இருந்த ஊர்லேயும் சரி, அந்த அளவுக்குலாம் எதிர்ப்புகள். ஆனால் அப்படி ஒரு மனிதர், நம்ம மகாத்மா மீது அவருக்கு ஒரு ஈடுபாடு. சார்லி சாப்ளின் காந்தியை சந்திக்கணும்னு சொல்லி ஜவஹர்லால் நேருட்ட சொல்கிறார். ஒரு தடவை பார்த்தப்ப நல்ல எளிமையாக இருக்கார், அவரோட கொள்கையில் எனக்கு பிடிக்குது, அது நம்மளுக்கு ஒரு பெருமை. இடையில சார்லி சாப்ளின் அவர் ஒரு நிகழ்ச்சி பண்ணும்போது யாருமே சிரிக்கலை. கேட்குறாரு, என்னங்க இப்படி மனிதர்கள் இருப்பாங்களா, எவ்வளோ நகைச்சுவை சொல்கிறேன், யாருமே சிரிக்கலை. இவருக்கு சரியாக ஆங்கிலம் தெரியாது. பேசா அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பேசுகிற மொழி தெரியல, இவர் இங்கிலீஷ் அவ்வளோ சரளமாக பேசக்கூடியவர் கிடையாது சாப்ளின். அப்போ என்ன செய்கிறாரு, பேசுகிறதா லாங்குவேஜ் தான் ப்ராப்ளமாக இருக்குன்றக்காக என்ன சார்னா, பாடி லாங்குவேஜ்னு சொல்லக்கூடிய உடல் மொழியிலே சிரிக்க வைக்கக்கூடியதை முதல்ல செய்கிறார். அப்படி கீழே அப்படி எந்திரிக்க, அப்படி முகப்பாவனையிலே ரசிக்க வைக்கிறார். அது எல்லாருக்கும் பிடிச்சு போகுது. ரொம்ப படங்கள் ஏற்ற இருக்குமா, கடைசியாக எடுத்த 2 படங்கள்லாம் மிகப்பெரிய தோல்வி. இப்படி எதிர்ப்பு தெரிவிக்கும் தான் சொந்த ஊருக்கு சுவிட்சர்லாந்துக்கே வந்துடுறார். அங்கே இப்படி அமெரிக்கா நம்மளை எதிர்த்தாங்கன்னு சொல்லி ஒரு படம் எடுக்கிறாரு. அது கடைசி படம், அதான் வண்ணப்படமாக வந்தது, அதிலும் தோல்வி.
இதற்கு அடுத்தும் பாருங்கள், ஒரு நகைச்சுவாளனுக்கு கடைசி வரைக்கும் எவ்வளவு துன்பங்கள் பாருங்கள். 3 கல்யாணம் பண்ணி மனைவிகள் ஓடிடுறாங்க. அப்பா ஒரு குடியாரர் இறந்து போயிறாரு. அம்மா ஒரு காப்பகத்தில் மனம் பாதிக்கப்பட்டு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்கள அப்படி ஆயிடுறாங்க. இப்படி இருந்த சாப்ளினுக்கு தொடர்ச்சியாக தோல்விகளாக தோண்டிக்கிட்டே வரும்போது கூட ஒரு மனுஷனுக்கு பட்டகாலே படும்வாங்கள்ல, இறந்த பின்பு சுவிட்சர்லாந்தில் ஒரு கல்லறையில் சார்லி சாப்ளினை அடக்கம் செய்கிறாங்க. பெரிய கொடுமை என்ன தெரியுமா? அடக்கம் செய்த சாப்ளினை கடத்தி சென்று விடுறார்கள். சவப்பட்டியோடு தூக்கிட்டு போயிடறாங்க. 77 புதைக்கப்படுறாங்க. 3 நாள் 4 நாள் கழித்து சாப்ளினுடைய உடம்பை தூக்கிட்டு போயிட்டு பெரிய தொகை கேட்டு அவங்க சொந்தங்கிட்ட மிரட்டுறாங்க. மறுபடியும் அதை எடுத்து இப்போ இருக்க உடல் கூட அவர் சாப்ளினுடைய உண்மையான உடல் கிடையாதுல ஒரு வதந்தி உண்டு. இப்படி ஒரு நகைச்சுவாளனுக்கு தொடங்குதல் முதல் முடிந்த பின்பு நிம்மதியில்லாத வாழ்க்கை, இதற்கிடையில் இவ்வளோ மக்களை சிரிக்க வைத்திருக்கார். இப்படி நிறையா பேர் வரலாறை வேற ஒரு கோணத்தில் பார்த்தா சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறையா இருக்கும். எல்லாருக்குமே சொல்லலாம், பெரிய பெரிய ஆளுகளுக்கு. இதெல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும். கவிப்பேரசு சொல்கிறார் பார்த்தீங்களா, சிரிப்புக்கு அவர் மாதிரி கவிதை சொன்னவர் யாரும் கிடையாது. சொல்கிறார், எந்தெந்த வீட்டு திண்ணையெல்லாம் சிரிப்பு ஒலி கேட்குறதோ அந்த வீட்டு திண்ணையில் மரணம் உட்காருவதில்லை. உடைய சிரிப்பின் நீளம் எவ்வளவோ அதுதான் உடைய ஆயுளின் நீளம். நீ ஒவ்வொரு முறை சிரிக்கும் போதும் உன் சவப்பட்டிலிருந்து ஒரு ஆணி கழட்டப்படுது. வாழ்க்கை பூட்டியே கிடக்குது, சிரிக்கும் போது மட்டும்தான் திறந்துகள். சந்தனத்தை கொடுப்போர் கை மணக்கும், வாங்குவோர் கை மணக்கும். சிரித்து சிந்தும் கண்ணீரில் உப்பு சுவை தெரிவதில்லை. சிரித்து சிந்தும் போது நார்மலாக சிந்து எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்க. அதெல்லாம் நல்ல விஷயம் சார். அதுதான் நாங்கள் எல்லா துறையிலும் உண்டு. நீங்கள் எல்லா துறையிலும் நகைச்சுவை உண்டு. எது இல்லைன்னு சொல்லுங்கள். டிராஃபிக் போலீஸ் நின்றுக்கிட்டு இருக்காரு, போய் ஒருத்தன் கேட்குறான், சார் இந்த பக்கம் நம்ம போகலாமா? போகலாமியா? இல்லை வாகனங்கள் போகக்கூடாதுன்னு போட்டிருக்கீங்களே சார். வாகனங்கள் தான் போகக்கூடாது, என் பேர் மயில் வாகனம் அப்படின்னா அப்படியே மல்லாக்க விழுந்தவர் தான். வாகனம்னு சொன்னால் அதுக்கு இல்லாமல் விளக்கம் சொல்ல முடியாது. பேங்கில் ஒருத்தன் கூப்பிட்டுருக்கான். பேங்கில் மேனேஜர் கூப்பிட்டு மொட்டை மாடி கூப்பிட்டு போயிட்டான். லோன் கொடுங்க. எதுக்கு எங்கே கூப்பிட்டு வந்த? நீங்கள் தானே வீட்டு மேலே லோன் தருவோம்னீங்க சார். கோப்பிடுவாங்க சிலர். ஏயா இப்போ மாட்டு லோன் வாங்குறிய, எப்படி கட்டுவ? கயிறு வாங்கி தாங்க. அக்கல் பண்ணால் உனக்கு லோனே தரமாட்டேன். லோன் வாங்கலையா மாட்டு லோனு, எப்படியா கட்டுவ? ஐயா பின்னாடி நிறைய இடம் கிடக்கு, அதில் தான் கட்ட போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இது இயல்பாகவே நம்மளோட கலந்து நார்மலாக பேசும்போது இருக்கும். சில நேரம் பேங்கில் லோனை கட்டலைன்னா ஏலம் நோட்டு போடுவாங்க. ஏலம் நோட்டீஸ்ன்னு சொல்லி பேப்பரில் போடுவாங்க. அப்படி ஒருத்தன் கட்டாமல் போட்டோவை போட்டாங்க. அவன் ஃபோன் பண்ணி வந்துட்டான், என்ன சார் என்ன நீங்கள் கவலைப்படுத்துறீங்க? லோனை கட்டலைன்னா போட்டோவை பேப்பரில் போடுன்னு ஒருத்த வார்த்தை சொன்னீங்களா? ஏயா சொல்லியிருந்தா கட்டியிருப்பியா? கலர் போட்டோ கொடுத்துருப்பில்ல? பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ போட்டு அசிங்கமாக இருக்கேன். அதில் அவனுக்கு அவன் அசிங்கம் போட்ட முக்கியம் இல்லை, போட்டோ கலரில் வரலைன்னா. இப்படி வினோதமான மனிதர்களாக நிறையா சந்திக்கிறோம். அதனால் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி ரொம்ப வாழ்க்கை சுருங்கிருச்சுன்ற பார்த்தீங்களா. எல்லாருக்கும் வசதிகள் பெருகிருச்சு, வாழ்க்கை சுருங்கிருச்சு. அந்த சுருக்கம் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா மனுஷ வாழ்க்கை ரொம்ப அற்பம் சார், ரொம்ப சொற்பம். நைட்லேருந்து காலையில் எந்திரிச்சாவே அபூர்வம். அப்படி ஆயிடுச்சு. அதில் சிரிப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம், மக்களை எப்பவுமே சந்தோஷமாக வச்சுருப்போம். மீண்டும் சந்திப்போம்.